சொக்கமா எனக்காண்டி எப்படியாச்சும் கொஞ்சம் ரகு கிட்ட சொல்லி ஒரு 5 நிமிஷம் அவனுக்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கித்தா சொக்கமா. நான் வேற எதையும் பேச மாட்டேன். அந்த பிள்ளையை காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை என் நாக்குல இருந்து வராது. அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். எனக்காண்டி சொக்கமா சொக்கமா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னல நீ. எனக்காண்டி இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் செய். நீ இந்த அனாத ஆசிரமத்துல சேர்க்கறேன்னு சொன்னியே, அது கூட வேண்டாம். நான் மறுபடியும் என் பையன் வீட்லயே போயிட்டு அங்க எனக்கு சோறு போட்டாலும் சரி போடலனாலும் சரி அங்கனே இருந்துக்கிறேன். எனக்காண்டி இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய். கடைசி அந்த பிள்ளை கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். அந்த பிள்ளைக்கு பண்ண பாவத்துக்காண்டி தான் நான் உயிரோடு இருக்கும் போது இந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறேன். இங்க பாரு பச்சம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்ல சரியா. எனக்கே உன் மேல அவ்வளவு கோவம் தான் இருந்துச்சு. உன்னை என்னைக்காச்சும் பார்த்த நொடிய உன்னை கழுத்து நெரிச்சு கொல்லணும்னு கோவம் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நீ வந்த விதம், துணியெல்லாம் கிழிஞ்சு எனக்கு ஒரு வாய் சோறு இருந்தா தாங்க அப்படின்னு நீ கேட்ட விதம், அது எல்லாமே என் மனசை கரைச்சிட்டு. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பொம்பளை தானே. அதுவும் வயசான காலத்துல திங்கருக்கு சோறு கூட போடாம இப்படி விரட்டி விட்டுட்டான்னு சொன்னோடனே எனக்கு அந்த நேரத்துல கஷ்டப்பட்டு சரின்னு சொல்லி பாவம் பார்த்துதான் இந்த வீட்டுல இருக்க சொன்னேன். இல்லன்னா சொல்லல. எனக்கே இவ்வளவு கோவம் இருக்கும் போது இழந்த 2 சிறுசுக்கும் எவ்வளவு கோவம் இருக்கும். சொல்லு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பிள்ளை கிட்ட ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். வேற எதுவுமே பேச மாட்டேன். உங்க எல்லாரும் முன்னாடியே வச்சு அந்த பிள்ளை கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேனே. அந்த பிள்ளைக்கு பண்ண பாவத்துக்காண்டிதான், அந்த பிள்ளை கிட்ட இருந்து அதோட குழந்தைய பிரிச்ச பாவத்துக்காண்டிதான் இன்னைக்கு நான் பெத்த குழந்தைங்க 2 என்ன ஒதுக்கி வைக்குதுங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அப்படியே விட்டு வர என்ன. அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்ச பத்தியா, அந்த பாவம் தான் இன்னைக்கு என் பிள்ளைங்க என்கிட்ட இருந்து பிரிஞ்சு கிடக்கணும்னு நினைக்குதுங்க. 2 பிள்ளைய பெத்தேன், 2த்துக்கும் என் மேல ஈவு இறக்கணும் கொஞ்சம் கூட இல்ல. எல்லாமே நான் பண்ண பாவம் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த பிள்ளைங்க நல்லாதான் என்ன பாத்துக்குச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இந்த ஒரே ஒரு வாட்டி அவகிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேனே. ஐயோ, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏற்கனவே அந்த 2 சின்ன சிறுசுங்களும் உடஞ்சு போயிருக்குங்க. இந்த நிலைமையில நீ வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆமா, இந்த நிலைமையில நீ அவங்கள பார்க்காம இருக்கிறதுதான் நல்லது பச்சம்மா. புரிஞ்சுக்கோ. உன்னை பார்க்க அந்த குழந்தைய இழந்த இழப்பு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் அந்த பிள்ளைங்களே ரூமை விட்டு வெளியே வராம ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குங்க. ஒரு நாளும் ரகு வெளியே வராம இந்த மாதிரி இருந்ததே இல்லை. இப்போ ரூமை விட்டு வரக்கே நீ இருக்குன்னு சொல்லிதான் அவன் வராம இருக்கான். உனக்கும் அது தெரியதான் செய்யும். சரி, எல்லாம் காலப்போக்கில் மாறும், புரிஞ்சுக்கோ. நீ இப்ப இங்க இருந்து கிளம்புறதுதான் அது நல்லது. ஐயோ, கிளம்புறேன்னு சொல்றேன், நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. கிளம்பிடுறேன். ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். வேண்டாம் பச்சம்மா, சொல்றது கேளு. நீ அவங்க கிட்ட சொல்லாம போறதுதான் நல்லது. உனக்கும் சரி அவங்களுக்கும் சரி. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் மனசு குத்துது. ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுவேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். நீங்களே கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன். மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுவேன். சரி சரி, அழுகாத. நான் போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நீ சும்மா இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காத. ஆமா, பாக்குறதுக்கு எரிச்சலாதான் இருக்கு. சும்மா அழுதுகிட்டு வீட்டு நடுவாசல வந்து உட்காந்துக்கிட்டு அழுகாதன்னு சொன்னேன். நான் போய் பேசிட்டு வரேன், இரு. பண்ற அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நின்னுகிட்டு இருக்க. என்னத்த சொல்லுறது? உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ராகு கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்கு. தப்பு பண்ணவள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு. அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் அவனுடைய வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 நாள் பழகின பழக்கத்துக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன வலிக்கு. ஆனா 3 மாசம் பிள்ளை வரப்போகுதுன்னு வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு அந்த பிள்ளையை கலைச்சிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா கலைஞ்சிருந்தா கூட சரின்னு சமாதானம் ஆயிக்கலாம். வேணுக்குன்னெல்லாம் பண்ணிருக்கா நீ பணத்தை ஆசையில. வேற என்னத்த பண்ண? இரு, போய் பேசிட்டு வரேன். எல்லாம் நான் பண்ண தப்புதான். பணம்ன்றது காலம் முழுக்க வராது. நம்மளுக்கு உண்மையான அன்பு தான் காலம் முழுக்க வரும்ன்றதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டியே பச்சம்மா. சொல்லுடா மச்சான். ரிப்போர்ட் பத்தி கேட்க போன் பண்ணியா? ரிப்போர்ட்லாம் கரெக்டா தான் மச்சான் இருக்கு. அந்த ஸ்ரீனிவாசன் தானே அக்கா நேத்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிட்டாங்கடா. இனிமே இங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆஷா தான் சொன்னாங்க. பட் ஆனா ரிலேட்டிவ் கிட்ட இல்ல, என் கிட்ட தான் பேசியிருக்காங்க. நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்டா, சரியா? அதெல்லாம் இல்லடா, நீ எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. மனசே சரியில்லை, அதான் உனக்கு போன் பண்ண. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலையில இருக்கியா? விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஆளை பாரு, ஷிஃப்ட் நல்லா கோத்து விட்டுட்டு மனசு சரியில்லையா? டேய் ஒரு வாரம் லீவ் போட்டுருக்கடா ஒக்க மக்கா. ஒரு வாரத்துக்கு ஷிஃப்ட் நான் தான் கண்டினியூ பண்ணணும். மானம் கட்டவனி, உன்னை அப்படியே கழுத்து நிறுத்தி கொண்டுருவான் பாத்துக்கோ. மனசு சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? டேய் ஓவரா சீன் போடாத, சரியா?
ஜெனிஃபரை வர சொல்லியிருக்கேன் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண சொல்லி. அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஜெனரல் ஷிஃப்ட் எல்லாம். நீ ரொம்ப சீன் போடாத. டேய் மச்சான், என் மேல அவ்வளவு பாசமாடா, ஃப்ரெண்டு கஷ்டப்படுவான்னு சொல்லி ஷிஃப்ட்டுக்கு. என் மச்சானே மச்சான் தான். டேய் லூஸ் மாதிரி பேசாதடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இவனுக்காண்டி அவனாச்சும் பாப்பானா. நான் ஷிஃப்ட் பாதிக்கப்படுமேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட கேட்டேன், 1 வீக் மட்டும் கண்டினியூ பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அவளும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லி ஒரு 1 ஹவருக்கு மேலதான் ஆகுது, ரீச் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல? இல்லையே, இன்ஃபார்ம் பண்ணலையே. சரி வீடு, வந்துட்டோன்னே வந்து பாப்பாலாம் இருக்கும். ஆமா, அனு எங்க? அவங்க இப்ப ஓகேவா, பரவாயில்லையா? வீட்டுல சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கு? எல்லார்கிட்டயும் பேசுனியா போயிட்டு? நான் ஏன்டா பேசணும், இல்ல நான் ஏன் பேசணும்னு கேக்குறேன். என்ன வேண்டாம்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் போயிட்டு ஏன் பேசணும்? அதெல்லாம் பேசுற மாதிரிலாம் இல்ல. சும்மா அவங்க கிட்ட பேசுனேன், இவங்க கிட்ட பேசுனியான்னு சொல்லிட்டு எதுக்கு பேசணும்? நான் முக்கியம்னு நினைச்சிருந்தா அவங்க இந்த மாதிரி காரியம் பண்ணிருப்பாங்களா? ரகு தானே, இவன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் அப்படின்றதுனால தானே இவங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பிடிவாதமா அந்த முடிவுலதான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நானும் பிடிவாதமா இப்படிதான் இருப்பேன். எப்படி இருப்பீங்க சார் பிடிவாதமா? புரியல நீ சொல்றது. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஃபேமிலிலன்னா 1008 பிரச்சனை வரதான் செய்யும், அதை டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கதான் செய்யணும். அதை விட்டுட்டு நீ பிடிவாதமா இருந்தா நானும் பிடிவாதமா தான் இருப்பேன், பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பைத்தியமா நீ? நீ பண்றதுனால அனுதான் சஃபர் ஆக போறாங்க எனக்கு தெரிஞ்சு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆமா, நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தானா இதனால யாரும் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிற? அனுதான். அவங்களுக்கு நீ இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. காலையிலேயே சொல்லிக்கிட்டு தாண்டா இருந்தா நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. பின்ன என்னடா பண்ண சொல்ற? இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணமோ அவங்கள கூட்டிட்டு வந்து நடு ஹால்ல உட்கார வச்சிருக்காங்க. என்னால ஹால் வரைக்கும் கூட போக முடியல. அங்க மெயின்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏதாச்சும் சொல்லிருவணும்னு பயமா இருக்கு. இத வேற யாராவது இருந்துருந்தாங்க தெரிச்சுக்கேன், அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருப்பேன். அவன் வண்டி என் கையில மாட்டிருந்தானா. என் பாட்டியே போயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் கோபமும் பட முடியல. வீட்டுல கோவப்பட்டு பேசினாலும் எல்லாருக்கும் சங்கட்டம்னு சொல்லி நான் பார்த்தேன் ரூம்குள்ளேயே கதவை சத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய் லூசாடா நீ, கதவை சத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ற? எத்தனை நாளைக்கு இது? சார். உள்ள வாங்க ரீனா. என்னாச்சு? ஏதாச்சும் காம்ப்ளிகேஷனா, ப்ராப்ளமா? இல்ல சார், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? பேர் என்னது? அது வந்து சார் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஷாங்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களா? அது யாரு லூசு? என்ன பார்க்க வந்துட்டு என்கிட்டயே சொல்ல வேண்டாம்னு சொன்னது? சார். என்ன? யாரு? ஷாலினி தான் சார். அவளா? ஆமா சார், வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி போங்க, வர சொல்லுங்க. டேய் மச்சான், இங்க ஒருத்தி வந்திருக்காடா. யாரா? வேற யாரு? ஷாலினி தான். ஷாலினி வாப்பா, நானே உன்னை பாக்கணும்னு நினைச்சேன்டி வந்து, ஆனா டைம் தான் கிடைக்கல. நம்பிட்டேன். உங்களுக்கு எப்படி சார் டைம் கிடைக்கும்? இங்க இருக்கிறவங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு டைம் கிடைக்காது, இதுல என்ன எப்படி பார்க்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்? ஏய், வந்த உடனே சண்டை போடாதடி. ஏன்டி சண்டை போடுற என்கிட்ட? சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், செம்மையா இருக்கியடி. தேவையில்லாம என்கிட்ட பேசாத, மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. ஆமா, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் வரல. இங்க அட்மிட் ஆயிருந்தால அனு, அவளை பாக்குறதுக்காண்டி தான் வந்தேன். எது? இங்க அட்மிட் ஆயிருந்தவங்களை பாக்குறதுக்காண்டி சாரி, மல்லிப்பூ, ஜிமிக்கி இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படிதானே? ஆமா. டேய், இங்க ஒருத்தன் கதற அவனுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன லைன்ல வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வந்தன் வச்சுக்கிய வாயை உடச்சிருவான் பாத்துக்கோ. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மச்சான், நீ பண்ணதை விட கம்மியா தான்டா மச்சான் பண்றேன். டே என்கிட்டயே காது குத்துற பத்தியா? வந்தன் வச்சுக்கோ, மண்டே உடச்சிருவேன். ஆமா. ஆமா, ரகுலா இங்க போயிட்டாங்களா? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி 2 நாள் ஆகுது. உன்கிட்ட நான் சொல்லல அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னு சொல்லி? நடிக்காதடி, நீ என்ன பார்க்க தானே வந்த? ஆசைதான் உன்னை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு. உன்னை பார்க்கலாம் நான் வரல, சரியா? நான் ரகுவை தான் பார்க்க வந்தேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சின்ன. சரி மச்சான், எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். அது ஹாஸ்பிட்டல்ரா, சிறுப்பள்ளி நாய் போன் வச்சுன்னு வச்சுக்க கொண்டு பண்ற. டேய் ஃப்ராடு, பேசிக்கிட்டு இருக்கும் போதே கட் பண்றான் பாரு. இப்ப எதுக்கு என் கையை பிடிச்சிருக்க? கட்டிக்க போற வந்தானடி, கையை தானே பிடிச்சிருத்தேன். ஏதோ கட்டி பிடிச்சிருத்த மாதிரி ஓவரா தான் துள்ற. இங்க பாரு, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சோ கட்டியே பிடிச்சாலும் தப்பில்ல. ஆமா, நினைப்புதான். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ மட்டும் நினைச்சா போதாது, நானும் நினைக்கணும். இதையே சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கும் போதெல்லாம் சார் சொல்ல மாட்டாரு ஓகேன்னு. இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இப்பதான் தோணுதா உனக்கு? இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசாத சொல்லிட்டேன், மரியாதை கேட்டுரும். எவ்வளவு நாள் உனக்கு போன் ரீச் பண்றது? ஒரு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற. நேர்ல வந்து பேசலான்னு பார்த்தா சார் ரூம்ல இருக்கிறது இல்ல. ஹாஸ்பிட்டல்லயே ஓவரா ஷிஃப்ட் பார்க்காதாதி. ஆமா, உன்னை நம்பி நானும் இருக்கேன், தெரிஞ்சுக்கோ. இந்த தேவதைக்காண்டி தான் இவ்வளவு கஷ்டப்படுற, இல்ல வேற எதுக்காண்டி கஷ்டப்பட போற சொல்லு?
நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருக்கணும் தானே கஷ்டப்படுற. ஃபியூச்சர்ல அதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கணும். ஆமா ஏன் கூட தானே இருக்க போற. ரொம்ப தான். ஆமா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காத அடிச்சிருவோம் பாத்துக்கோ. சரி எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இரு என்னதானே பார்க்க வந்த. ஏன் இப்படி அவசர அவசரமா ஓடுற? ஓவரா பண்ணாத. என்ன உன் பின்னாடி நான் விரட்டி வரணும்னு நினைக்கிறியா? ஈவ பாக்காதடி என் பொண்டாட்டியே. கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பேசி என்கிட்ட அதுக்கு முன்னாடி பேசாத. இப்படி பேசிதான் நீ ஏமாத்தி வச்சிருக்க அப்படிதானே? என் தங்க குட்டி யாராச்சும் ஏமாத்துவாங்களா சொல்லு. என் முட்டக்கண்ணி. வேண்டாம். சரி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பாக்க, ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கியா? என்ன எடுத்துட்டு வரணும்? என்னடி வேண்ட? ஒரு காதலனா ஒரு காதலி பார்க்க வரும்போது ஒரு கிஸ்ஸு, ஒரு ஹக்கு, ஒரு ரொமான்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு போகணும். தெரியாத உனக்கு? ஆஸ் பர் லவ் ரூல்ஸ் அது. உனக்கு என்னடி லவ் பண்ற ஒரு ரூல்ஸ் கூட தெரியாம இருக்க? ஓ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோமா? நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஏய் ரொம்ப பண்ணாத. வேலை சுச்சுவேஷன் உனக்கு தெரியதானே செய்யுது. இப்ப பாரு, இப்ப கூட 1 வீக் லீவ் போட்டுட்டான் ரகு. அந்த ஷிஃப்டையும் நான் தான் சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கு. நீ ஷிஃப்ட் பாரு, என்ன வேணாலும் பாரு, என்னையும் ஒரு 5 நிமிஷம் பாக்கணும்ல. ஒருத்தி ஓகே சொல்லிட்டான்றதுக்காண்டி ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது. ஓகே சொல்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் அலைஞ்சேன், பின்னாடியே சுத்தினேன், கால பிடிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன அலைய வைக்கிறியா நீ? பழி வாங்குறியாடா நீ என்ன? இவ்வளவு தூரம் வந்துட்டு என் செல்ல பண்ணட்டியே. மாமா கேக்குறத தந்துட்டு போலாம்ல. எனக்கும் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓ அப்ப கூட எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் உனக்கு ஐடியா இல்ல. வேலை செய்யணும் அப்படிதானே? நீ வேலையே கட்டிக்கிட்டு ஆளு இந்த ஹாஸ்பிட்டலே. இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்த கொண்டு வந்துக்கோ. சரிடி ரொம்ப கோவப்படாத. ரொம்ப கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துரும் பாத்துக்கோ. இது ஹாஸ்பிட்டல். ஓ இவ்வளவு நேரம் தெரியல இது ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் எதுவுமே பண்ணலடி, பேசிக்கிட்டு தானே இருந்திருக்கேன். இனிமேதான் ஏதாச்சும் பண்ணலாமான்னு தோணுது. மேடம் ஓகே சொன்னா பண்ணலாம். பண்ணலாம். ஓகேவா? சிரிப்பு பிஞ்சிரும் உனக்கு. வந்து கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண துப்பில்ல உனக்கு. இதெல்லாம் ஏதாச்சும் பண்ணலாமா? ஆமா மரியாதையை கல்யாணம் பண்ற வேலைய பாரு. அதுக்கு முன்னாடி கிட்ட வந்த கைய வெட்டிடுவேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? கல்யாணம் பண்ணணும்னு புரிஞ்சா சரி. ஆமா எனக்கு 2 வீக்ஸ்ல செம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு நைட்டு 8 o'clock எனக்கு பஸ். சார் ஃப்ரீயா இருந்தா என்ன டிராப் பண்றதுக்கு வாங்க. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் ஒன்னும் யாருக்காண்டி எல்லாம் வரல, உனக்காண்டி தான் வந்தேன். புரிஞ்சுக்கோ. புரியுதா? ரொம்ப அலைய வைக்காதடா. ரொம்ப தான் அலைய வைக்கிற. ஆமா ஏய் என்னடி இப்பெல்லாம் பேசுற? உன்னை பிரிஞ்சு என்னால மட்டும் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? என் தங்கத்தை நான் எப்படி எல்லாம் வெரைட்டி லவ் பண்ணேன். எனக்கும் தான் லவ் பண்ணணும். தேடி வந்து ஹாஸ்டல் சீவர் எல்லாம் எதிர்த்து ரூம்குள்ள வந்து மீட் பண்ணணும்லாம் ஆசை இருக்கு. எங்க இந்த ஃபாலோ பண்ண ரகு போட்டி உயிரை வாங்குறான். சத்தியமா ரொம்ப ஷிஃப்ட் சஃபரா தான் போய்கிட்டு இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு டேக்கிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 2-3 வேகன்சி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீ ஒழுங்கா முடிச்சிருந்தேன்னா டிஸ்கண்டினியூ பண்ணாம நீ இங்க டாக்டர் வந்திருப்படி. அப்படியே 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். நீ என்னன்னா பண்ணிட்டு இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ டாபிக்க மாத்தாத சரியா? நாளைக்கு 8 o'clock சார் ஃப்ரீயா இருந்தா வாங்க. அதெல்லாம் ஃப்ரீ தான். நான் நாளைக்கு 6 o'clock வந்துருவேன். பாப்போம் நான் தேடி வரேனா இல்ல நீயா தேடி வரியான்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி நீ வர மாதிரி தெரியல, நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் வர வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப இறுக்கி பிடிக்க முடியாது. ஆமா ஒரு சைடு இறுக்கி பிடிச்சிட்டு எங்க அது உடஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. போங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு போங்கங்கற. டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னது ஃப்ரீ டைம்ல, டியூட்டி டைம்ல இல்ல. போயிட்டு வேலையை பாருங்க. டாக்டரா வந்துட்டான். சரி பாத்து போ. எப்படி வந்த? நான் வேணா கேப் புக் பண்ணவா? வேண்டாம் நானே போய்க்கிறேன். நான் போய் ரகுவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறேன். வேண்டாம் நீ ஸ்ட்ரைட்டா ஹாஸ்டலுக்கே போயிரு. நான் ஒரு ஈவினிங் 6 o'clock இல்ல நாளைக்கு வருவல்ல, அப்போ உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்போ ரகுவை பார்க்க போவோம். ஓகே? சரி ஓகே. பாத்துக்கோ, சாப்பிடு சரியா? எப்படி மெலிஞ்சு போயிருக்க பாரு. கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறியே இல்லையா? கரெக்டா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ. சரி சரின்னு சொன்னா மட்டும் போதாது, சாப்பிடவும் செய்யணும். உடம்ப பாத்துக்கோ. ஓகேவா? சரிடி. சரி அப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஏதாச்சும் ஞாபகமா தந்துட்டு போனா நல்லா இருக்கும். கண்ணத்துல தரட்டா? நீ தரன்னு சொன்னதே போதும். நீ தாய் தரன்னு சொன்னது அடியே. வேண்டாம் தயவு செஞ்சு அப்படியே கிளம்பிடு. சரி போயிட்டு வரேன். நாளைக்கு மறக்காம வந்துரு. சரி லவ் யூ. வந்ததுல இருந்து சார் இப்பதான் சொல்றீங்க. நீ அது கூட சொல்லலையே. சரி லவ் யூ. கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. நீங்க மட்டும் என்னமா சொல்லிக்கிட்டா இருக்கீங்க? என்ன மட்டும் சொல்றீங்க? லவ் யூ. போயிட்டு வரேன். சரி பாத்து போயிட்டு வா. நான் வெளியே வந்து விடவா? வேண்டாம் நம்ம ஹாஸ்பிட்டல் தானே, நானே போய்க்கிறேன். பிரச்சனை இல்ல. பை. நீ டியூட்டி பாரு. இல்ல ஃபைல் தான் சும்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேணும்னா நான் வரேன். வேண்டாம்ப்பா இருக்கட்டும். நீ ஃபைல்ஸ் பாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. தலை தவட்டிக்கிட்டு இருக்கேன். குளிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு போனேன். அப்ப குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? தலை தவட்டிக்கிட்டு இருக்கேன் டவலை வச்சு. ஆமா என்ன ஆமா? சரி கூடு, நான் தவட்டி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் தவட்டி முடிச்சிட்டேன். நானே காயதான் வைக்க போறேன். நீங்க இதுக்கப்புறம் என்ன தவட்ட போறீங்க? ஒன்னும் தவட்ட வேண்டாம்.
என்னாச்சு ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, நான் குளிப்பாட்டுறேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப நான் தலை துவட்டுறேன்ற வேண்டாங்கிற. ஏன் நான் பண்ணக்கூடாதா என் பொண்டாட்டிக்கு எதையும்? நீ மட்டும் எனக்கு தலை துவட்டி விடுறா குளிச்சுட்டு வந்தா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ணலாம், இப்ப வேண்டாம்னு சொல்றேன் அவ்வளவுதான். நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா எங்கெங்க போகணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல 3 months வரைக்கும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, ஆஸ் ஏ டாக்டரா உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏய், அந்த அளவுக்கு ஒன்னும் நான் காஞ்சி போயிடலடி, ரொம்ப பண்ணாதடி. நீங்க எப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அடி பாவி, ஏதோ உடம்பு சரியில்லையே, சரி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவியேன்னு சொல்லி நான் குளிப்பாட்டுறேன்னா இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் பண்ற ஹெல்ப் தான். எனக்கெல்லாம் இதுல தப்பா இருக்க மாதிரி தெரியலப்பா. தெரியாது தெரியாது. சார் எங்கெங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? உன் மேல நான் கோவமா இருக்கானோ? ஏன் கோவமா இருக்கீங்க? தலை தோட்ட வீட்டுலன்னா இல்ல குளிப்பாட்டலன்னா? ரொம்ப பண்ணாதீங்க. வெளியே இருக்கிறவங்க யாராச்சும் கேட்டா கை தொட்டி சிரிப்பாங்க நம்ம 2 பேரையும் பார்த்து. சீச்சி, அதனால எல்லாம் இல்ல. நீ எதுக்கு பழைய மாதிரி சாரியே கட்ட மாட்டேங்கிற? எனக்கு சாரி கட்டுற அனுபவம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ இந்த சுடிதாரியோடய சுத்திக்கிட்டு இருக்க. நீ சாரி கட்டலாம்ல, என்ன மட்டும் ஏன் டல்லா இருக்கீங்க அருகோ, டல்லா இருக்கீங்கன்னு சொல்ற. நீயும் பழைய மாதிரி நல்லா அழகா பூ வச்சு பொட்டு வச்சு சாரி கட்டி வந்தா என் அனு தேவதை மாதிரி இருப்பான். நீ ஏன்டி அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிற? பண்ணக்கூடாதுன்னா இல்ல ரகு, லைட்டா அடியில வலிக்குது, உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் இந்த நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா சுடிதார்னா நல்லா இருக்கு, அதனாலதான், மத்தபடி இல்ல. இப்ப சாரி தானே கட்டணும், நான் கட்டிட்டு வரேன் இருங்க. ஏய் நில்லு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அந்த அளவுக்கு சஃபர் ஆயிலாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். வெளியே வா, வீட்டுல சமைச்சிருப்பாங்கல்ல, அதுவும் இல்லாம இன்னைக்கு வீட்ல சாப்பிடுவோமே. ஏன்டி வெளியே போய் காசுப்படுவல்ல? இல்ல ரகு, ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு, அதான் இன்னைக்கு வீட்ல சாப்பிடலான்னு. சரி ஓகே, உன்னுடைய விருப்பம். ரகு, எங்க பாட்டி. எனக்கு தெரியும். ஐயோ ரகு, பாட்டி வந்திருக்கையா? கதவை திறக்கவா? எங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அமைதியே இரு, நம்ம அமைதியா இருந்தா அவங்களே போயிருவாங்க. சேங்க இப்படி யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க கூப்பிடுறீங்களா இல்லையா? நம்ம கிட்ட பேசணும் தானே வந்திருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க ரகு, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அனு, நீ நல்லவளா இரு, அதுக்குன்னு இந்த அளவுக்கு நல்லவதா இருக்காத, புரிஞ்சுதா? அப்ப நம்ம கஷ்டத்தை ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க நம்ம யாருமே வேண்டாம்னு நினைச்சுதானே இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப நம்மளுக்கும் அவங்க தேவையில்லை. ரகு, கோவப்படாதீங்க, என்னன்னு கேளுங்க, மத்தபடி எதுவும் சொல்லல. சரி, நீ வருத்தப்படாத, இரு. உள்ள வாங்க. பேசிக்கிட்டு இருந்தீங்களா 2 பேரும்? நான் கூட 2 பேரும் தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன், அதான் பாட்டி கூப்பிட்டது காதுல விழல போல. ஐயா ரகு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான். சொல்லுங்க. என்னையா சொல்லுங்க, நீங்க வாங்க போங்க அப்படிங்கிட்டு இருக்கிய, என்னாச்சு? எப்பவுமே பாட்டி பாட்டின்னு உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு சொக்கு சொக்குன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப, ஏன் வெளியவே வரமாட்டேங்க? யான்னு காரணம் தெரியும். அதான் சொல்லிட்டீங்களே ஏன் காரணம் தெரியும்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு தெரியணும்னு சொல்லலாம், தெரிஞ்சு பண்றவங்களுக்கு என்னன்னு சொல்றது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க அமைதியா தானே ரூம்குள்ள தானே இருக்கோம், சும்மா எதுக்கு சும்மா நொயின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஷகு, ஷையா. ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஷகு, அது வந்து பச்சைமா அணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா, ஒரே அழுகையா அழுதுகிட்டே இருக்காயா, அதான் மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி அணு பிள்ளைகிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு நானே அப்படிங்கா. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாயா, நாங்களும் ஆசிரமத்துல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க என்ன முடிவை வேணா பண்ணுங்க, அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் என்ன கேட்டுதான் பண்றீங்களா? இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? சொல்லுங்க. என் வார்த்தைக்கு எங்க வீட்டுல மரியாதையே இல்ல, அப்புறம் என்கிட்ட வந்து எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு விஷயம், என் விஷயத்திலயும் என் பொண்டாட்டி விஷயத்திலயும் நீங்க தலையிடாதீங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தான் சொல்றேன், மன்னிப்பு கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும்னு சொல்லிட்டு. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இதுதான் நல்லா இருக்கும். யார் ரகு யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுறா? ஆமா பாட்டி, இப்பதான் புரியுது எல்லோருடைய சுயரூபமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி பாட்டி, தப்பு பண்ணவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கேக்குறீங்க? அது பாதிக்கப்பட்டவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணவங்க மேல இறக்கப்படாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து ரகு, அனு பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, ரகு என்ன சொன்னாரோ அதுதான் என் மனசுல இருந்துச்சு, அவங்க மூஞ்சிலையும் நான் முடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். நான் இங்க வந்ததுக்கும் காரணம் மாமாக்கும் அத்தைக்கும் இடையில சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், மத்தபடி அவங்கள மன்னிச்சுட்டோ அவங்க கூட சகஜமா இனிமே பேசி பழகி இருக்கிறதுக்கோ அதுக்காண்டிலாம் இல்ல பாட்டி. எனக்கும் வலி வேதனை எல்லாமே இருக்கும், நானும் ஒரு பொண்ணு தானே, என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, என் குழந்தைய வேணுக்குன்னு அழிச்சிருக்காங்க, இப்ப வந்து மன்னிச்சிருன்னு சொன்னா நாங்க மன்னிச்சிடணுமா? தயவு செஞ்சு அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க பாட்டி.
அது கிளம்ப சொல்லுங்கன்றது வந்து எந்த மீனிங்ல சொன்னா வீட்டை விட்டு சொல்லல, எங்க கிட்ட வர வேண்டாம், அது வரைக்கும் எங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அனு போதும் பாட்டி, இந்த பேரம் பேத்தி இந்த பாச நாடகம்லாம். ஆமா, மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு. அதையும் மீறி அவங்க மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நாங்க ஒண்ணும் மன்னிக்கிற இடத்துல எல்லாம் இல்ல. அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க, அவங்க மனசார திருந்தினாலே போதும்னு சொல்லிட்டு. மன்னிக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெரிய மனுஷங்களாம் இல்ல. ஒரு பெரியவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் வரல. சென்னையா சொல்றா? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன். யாரும் என் ரூம் பக்கமே வராதீங்கன்னு சொல்றேன். இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு வராதீங்க. என்னால மூஞ்சில அடிச்ச மாதிரி இதுக்கு மேல சொல்ல முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். கிளம்புங்க இங்க இருந்து. ரகு, சொல்லணும். ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க பாட்டிக்கிட்ட? இந்த மாதிரி பேசுறதுனால அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. இப்படி நான் பேசலன்னா தினமும் வந்து நிப்பாங்க. அவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான்ட்டு. பெரியவங்கள நம்ம மன்னிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரவும் இல்ல. அவங்க பண்ண தப்ப நம்ம மன்னிக்கிற அளவுக்கு அவங்க பண்ண தப்பு சின்ன விஷயமும் இல்ல. இந்த மாதிரி பேசினாதான் அவங்களுக்கும் புரியும். போதும் இதோட. இவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு கடைசியில நம்ம தலையில நம்ம தான் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. நம்ம வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா கரெக்டா இருக்கும். இவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் இல்ல. நீயும் எதுவும் பேசாத. நீ கிளம்பு, நம்ம வெளியே போவோம். நீ இருக்கிறதுனாலதான் எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உங்க வீட்டுக்கு போவோம். சரி, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். சரி.